கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியா போராட்டம் இருக்கும். நீங்க சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ள இந்த கோரிக்கை நிறைவேற்றலனா தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க விவசாயிகளை இந்த கடனை தள்ளுபடி செய்யாம போராடுவதற்கு தூண்டி விட்டதாகவும் இன்னைக்கு தமிழ் அரசு தாங்க இருக்குது. கூட்டுறவு பயிர்க்கடன்களை எவ்வித நிபந்தனையுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக 100 விவசாயிகள் பங்கேற்கும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என விவசாய சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். கடந்த 2 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாயிகளும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற கோரி கூட்டுறவு பயிர்க்கடன்களை எவ்வித நிபந்தனையுமின்றி நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக அனைத்து விவசாய சங்கங்களும் எல்லா விவசாயிகளும் போராடி கொண்டே இருக்கிறோம். அரசு என்ன பண்றாங்க? முதல் முறை 50,000க்கு கீழே இருக்கிற எல்லா கடன்களும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. 2வது முறை விவசாயிகள் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? 75,000 ரூபாய் கீழே வாங்கியிருந்தா தள்ளுபடின்னு சொல்றாங்க. நாங்க கேட்பது என்னன்னா, 75,000 ரூபாயிலையோ 35,000 ரூபாயிலையோ 1 ஏக்கரா கரும்போ 1 ஏக்கரா குச்சிக்கிழங்கோ 1 ஏக்கரா வாழையோ பயிர் சாகுபடி செய்ய முடியுமா? விவசாயிகளுக்கு 5 வருஷமா முழுக்க நஷ்டம்னு மத்திய அரசாங்கம் மிக தெளிவா சொல்லுது. தமிழ்நாட்டு விவசாயிகள் 15 வருஷமா லாபத்தையே பார்க்கலன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட புள்ளிவிவரம் மிக தெளிவா சொல்லும் போது தமிழ்நாட்டு விவசாயிகள் எப்படி கடனை கட்ட முடியும்? எனவே விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊழல் மானிய பொருட்களை வேண்டாம். நீங்க வருஷம் 30,000 கோடிக்கு ஊழல் மானிய பொருள் கொடுக்குறீங்க. அதுல கம்பெனிகள் தான் பயன்பெறுது. கம்பெனிகள் பயன்பெறுவதற்கு எதற்கு விவசாயிகள் பேர்ல திட்டம்? எனவே அந்த திட்டத்தை நிறுத்துங்க. அதிலிருந்து ஒரு 15,000 கோடி எடுத்து கொடுத்தாலே ஒட்டுமொத்த கடன்களையும் விவசாயிகளுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்துவிட முடியும். எனவே ஊழல் மானிய திட்டங்களை கைவிட்டு விட்டு பட்ஜெட்டில் ஒதுக்குற தொகையில ஒரு 15,000 கோடி எடுத்து கொடுத்தாலே போதும், விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய முடியும். நிதி நெருக்கடி, எங்களிடம் நிதி இல்லை என்று விவசாயிகளை இனியும் நீங்கள் அந்த காரணத்தை கூறி ஏமாற்ற வேண்டாம் என்பதை நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் நடைபெற்ற கோரிக்கை பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு உடனடியாக நீங்கள் விவசாயிகள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என இந்த பேரணி வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியா போராட்டம் இருக்கும். நீங்க சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ள இந்த கோரிக்கை நிறைவேற்றலனா 100 விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் விவசாயிகள் அறவழி போராட்டத்தை கைவிட்டு தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இது வரைக்கும் தாலுகா வரைய போராட்டம் நடத்தியாச்சு. ஜூன் 1ஆம் தேதி 32 மாவட்டத்தில் கவனியர் ஆர்ப்பாட்டம், ஜூன் 22ஆம் தேதி 26 மாவட்டத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம், ஜூலை 7ஆம் தேதி சென்னையில் 12,000 விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை பேரணி, அதுபோக கூட்டுறவு சங்கங்கள் முன்னாடி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. ஆக இங்க விவசாயிகளை இந்த கடனை தள்ளுபடி செய்யாம போராடுவதற்கு தூண்டி விட்டதாகவும் இன்னைக்கு தமிழ் அரசு தாங்க இருக்குது. ஏன்னா சொன்னபடி செஞ்சிருந்த போராட்டமே கிடையாது இல்ல. இப்போ போராட்டத்தை தூண்டி விட்டது யாரு? தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தான். விவசாயிகள் போராட்டத்தை தூண்டாதீங்க, விவசாயிகளை விவசாயம் செய்வதற்கு நிம்மதியா விடுங்க, சொன்னபடி கடனை தள்ளுபடி செய்யுங்க அப்படிங்கிறது எங்க கோரிக்கை. வேளாண்மைத்துறை அமைச்சர் கோரிக்கைகள் முன்வைச்சீங்கன்னா வேளாண்மைத்துறை அமைச்சர் 1/2 மணி நேரம் ஆலோசனை நடத்தார். என்னுடைய கோரிக்கைகளை கனிவோடு கேட்டுக்கொண்டார். இன்று மாலை முதல்வரோடு ஆலோசனை கூட்டம் உள்ளதாகவும் அதில் ஆலோசனை செஞ்சுட்டு மீண்டும் முதல்வரிடம் வலியுறுத்தி உடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கோரிக்கை, விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நிபந்தனை இல்லாமல் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யுங்கள் என்பது எங்களுடைய ஒரே கோரிக்கை. இந்த கடனை முதல்ல தள்ளுபடி செய்யட்டும் ஐயா. பருவமழை இல்லை, வறட்சி இல்லை, காவிரியில் தண்ணி இல்லை, எல்லாமே உண்மைதான். அதை அடுத்தது கேட்போம்.